எடமோனே வாய்ஸ் ஆஃப் விஷா காணிக்கும்னு பறஞ்சா காணிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் மிஸ்ட்ரி கிரைம் ட்ராமா மூவி. படத்தோட பேரு எவ்ரிபடி நோஸ், அதாவது எல்லாருக்கும் தெரியும்னு அர்த்தம். அப்படி என்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்காக பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு சொந்த ஊருக்கு வராங்க. வந்த இடத்துல பொண்ணு காணாம போயிடறா. கல்யாண வீடே கவலையில மூழ்கிடுது. விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிளம்பி வராரு. அப்புறம் பார்த்தா சஸ்பெக்ட் லிஸ்ட்லயே அவர் தான் டாப்ல இருக்காரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் பொண்ணை கண்டுபிடிக்கிற முயற்சியில சில பல உண்மைகள் வெளியே வருது. அதெல்லாம் என்ன, பொண்ணு கிடைச்சாலா இல்லையா, கிட்னாப்பர் யாருன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல யாரோ நியூஸ் பேப்பர்ல ஒரு குறிப்பிட்ட நியூஸ் ஆர்டிகிளை கட் பண்ணி எடுக்கிறத காட்டுறாங்க. ஒரு குட்டி பொண்ணு மிஸ்ஸிங்னு நியூஸ் அதில் இருக்கு. அப்படியே கட் பண்ணி கார்ல ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு லேடி தன்னோட பொண்ணையும் பையனையும் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த லேடியோட பேரு லாரா. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு டீனேஜ் பொண்ணும் ஒரு குட்டி பையனும் இருக்காங்க. பொண்ணு பேரு ஐரின், பையன் பேரு டியாகோ. இவங்களை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கார்ல கூட்டிட்டு போறது ஹீரோயினோட தங்கச்சி. இவங்க பேரு ஆனா. இவங்கள தங்கச்சின்னே சொல்றேன். நாளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம். அதுக்காக தான் ஹீரோயின் அர்ஜென்டினால இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேரு அலெக்சாண்டர், இவர் அலெக்ஸ்னு வச்சுக்கலாம். ஐரின் இவருக்கு வீடியோ கால் பண்ணி ரீச் ஆயிட்டோன்னு இன்ஃபார்ம் பண்றா. அலெக்ஸ் ஹீரோயினோட தங்கச்சிக்கு போன்லயே கல்யாணத்துக்கு விஷ் பண்றாரு. அடுத்த சீன்ல வைன்யார்ட்ல ஒருத்தர் இருக்கிறத காட்டுறாங்க. இவர் பேரு பாக்கோ. இவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க ஒய்ஃப் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர். இவங்களோட வீடை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயினோட ஃபேமிலி கார்ல போறாங்க. இது ஹீரோயினோட சொந்த ஊருங்கனால போற வழியில ஹீரோயினை பார்த்து நிறைய பேர் ஹாய் சொல்றாங்க. ஹீரோயின் வீடை ரீச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஒரு யங் லேடி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவங்க பேரு ரோசி, ஹீரோயினோட அக்கா பொண்ணு. அடுத்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வராரு. தங்கச்சி மாப்பிள்ள கிட்ட ஹீரோயினோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்ததான் ஹீரோயின் அப்பாவையும் அக்காவையும் பார்த்து பாசமழை பொழியிறாங்க. டிராவல் பண்ண டயர்ல ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. அந்த ஏரியால சுத்திட்டு இருக்கிற ஒரு டீனேஜ் பையன் ஐரனை சைட் அடிக்கிறான். இவனோட பேரு பிலிப். கொஞ்ச நேரத்துல ஐரன் பிலிப் கூடயே பைக் ரைட் போறா. இவங்க ரோட்ல வேகமா போறப்ப ஆப்போசிட்ல பாக்கோவும் அவரோட ஒய்ஃபும் கார்ல வராங்க. பிலிப்பு பாக்கோட சொந்தக்கார பையன்தான். அவன் கூட பைக்ல போற பொண்ணு யாருன்னு பாக்கோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் அக்கா கிட்டயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் பேசுறாங்க. அக்கா பேரு மேரி, ஹஸ்பண்ட் பேரு பெர்னாண்டோ. அக்காவோட பொண்ணு ரோசிக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் குழந்தை ஒன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லவும், குழந்தை முழிச்சிருக்கிறப்ப பாருங்க அவங்க அப்பா மாதிரியே இருப்பான்னு ரோசி சொல்றாங்க. ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு ஹீரோயின் கேட்க, அவர் வேலைக்காக ஜெர்மன் போயிட்டு தான் ரோசி சொல்றாங்க. ரோசிக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் செட் ஆகாதனால பிரிஞ்சு வாழ்றாங்களாம். சீக்கிரமே டிவோர்ஸ் வாங்க போறாங்க போல. குழந்தை மட்டும்தான் என்கிட்ட இருக்க போகுதுன்னு ரோசி சொல்ல ஹீரோயின் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த சீன்ல கல்யாண வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாக்கோவும் ஒருத்தர். ஏன்னா இவரும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா. அதனால ஒய்ஃபை கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வராரு. ஹீரோயினுக்கும் பாக்கோவை பார்த்ததுல சந்தோஷம். ஹீரோயினோட கையில ரோசியோட குழந்தைய வச்சிருக்கத பார்த்ததும் பாக்கோ அது அவங்களோட குழந்தைன்னு நினைச்சிருக்காரு. இது ரோசியோட குழந்தைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஐரினும் பிலிப்பும் பைக் ரைட் போயிட்டு திரும்பி வராங்க. ஹீரோயின் ஐரினை பாக்கோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பிலிப்பு பாக்கோவோட ரிலேட்டிவ்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்த சீன்ல டெய்லர் கடையில் இருக்கிற லேடிஸ் ஹீரோயினோட ஃபேமிலியை பத்தி காசிப் பண்றாங்க. ஹீரோயினும் தங்கச்சியும் லைஃப் பார்ட்னரை அவங்களே சூஸ் பண்ணி ஹாப்பியா இருக்காங்களாம். ஹீரோயினோட அக்கா மட்டும் வசதி இல்லாத பெர்னாண்டோவை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரம் ஹீரோயின் அப்பாவை சலூனுக்கு கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ண வைக்கிறாங்க. இவங்க அப்பா எப்பயுமே சிரிச்சிருந்தா இருப்பார் போல. பொண்ணு கல்யாணம் நடக்க போது இன்னைக்குனாச்சும் சிரிக்கலாம்லன்னு அந்த ஏரியாக்காரங்க அப்பாவை கிண்டல் பண்றாங்க. அடுத்த சீன்ல சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் இங்க இருக்கிறப்ப ஐரின் பிலிப்பு மட்டும் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத கிளாக் டவர்ல இருக்காங்க. நம்ம ஊர்ல காதல் ஜோடிங்கெல்லாம் எந்த செவத்தை பார்த்தாலும் பேர் எழுதுறது, ஹார்ட் போட்டு அம்பு விடுறதுன்னு சேட்டை பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த கிளாக் டவர் செவத்துலயுமே நிறைய லவ்வர்ஸ் கிறுக்கி வச்சிருக்காங்க. அதுல LPன்னு 2 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த எல் உனக்கு தெரிஞ்சவங்க தானே பிலிப் சொல்ல, யாருன்னு ஐரின் கேட்குறா. உங்க அம்மா தானே பிலிப் சொன்னதும் ஐரினுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா P யாருன்னு ஐரின் கேட்க, பாக்கோன்னு பிலிப் சொல்றான். நிஜமாவா சொல்றேன்னு ஐரின் கேட்க, இங்க எல்லாருக்குமே தெரியும்னு பிலிப் சொல்றான். ஹீரோயினும் பாக்காவும் யங் ஏஜ்ல இருந்தே லவ் பண்ணிக்காங்க போல. அதே மாதிரி இப்ப ஐரினுக்கும் பிலிப்க்கும் லவ் ஃபார்ம் ஆகுது. ஐரின் ஒரு குஷியில அங்கிருந்து கயிறு பிடிச்சு தொங்குறா. உடனே கிளாக் டவர்ல மணி அடிக்குது. இது சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்குது. என்னது தப்பான டைம்ல மணி சவுண்ட் கேட்குதுன்னு எல்லாரும் யோசிக்க, கிளாக் டவரை சரி பண்ணணும்னு ஃபாதர் சொல்றாரு. நல்லபடியா தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்குது. ட்ரோன் கேமராலாம் வச்சு வீடியோ கவரேஜ் பண்றாங்க.
அடுத்து தடபுடல விருந்து நடக்குது. அப்புறம் என்ன, மாலை டம்டம் மஞ்சள் டம்டம்னு பாட்டு, தாராள பிரபு பாட்டு எல்லாம் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. பார்ட்டியில பிலிப்பும் ஐரனும் யாருக்கும் தெரியாம ஓரமா போய் ட்ரிங்க் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஐரன் டயர்டாகி உட்காந்துறா. தூக்கமா வருதுன்னு சொல்லவும் ஹீரோயின் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஐரனுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும் போல. ஹீரோயின் ஆஸ்துமா இன்ஹேலரை கொடுக்கவும் அதை யூஸ் பண்ணிட்டு ஐரன் தூங்கிடுறா. அன்னைக்கு நைட்டு கெஸ்ட்ஸ் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுது. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. பாக்காவும் பிலிப்பும் தான் போய் ஜென்ரேட்டர் கொண்டு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோயின் பையனை தூங்க வச்சுட்டு ஐரனை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அவளோட ரூம் கதவை போய் தட்டுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹீரோயின் உடனே பாக்காவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லவும் அவர் வந்து கதவை லாக்கை உடைச்சு பாக்குறப்ப உள்ள ஐரனே இல்லை. எங்க போயிருப்பான்னு ஹீரோயினும் பாக்கவும் எல்லா ரூம்லையும் தேடி பாக்குறாங்க. ஹீரோயின் அப்பா 1.5 கிளாஸ் வைனை குடிச்சிட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு. ஒரு ரூம்ல நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் கிடைக்கிறத பாக்கோ பாக்குறாரு. அதுல இந்த நியூஸை பார்த்த பாக்கோ பதட்டமாகி பையன் கூடயே இருன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறாரு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் என்னவா இருக்கும்னு ஹீரோயின் பாக்குறாங்க. ஓப்பனிங் சீன்ல மிஸ்ஸிங் கேர்ள் நியூஸை யாரோ கட் பண்ணாங்கல்ல, அந்த கட்டிங்ஸ் தான் பெட்ல கிடக்க. கெஸ்ட் எல்லார்கிட்டையும் ஐரனை பாத்தீங்களான்னு பாக்கோ விசாரிக்கிறாரு. மழையில நினைஞ்சுக்கிட்டே சுத்தி சுத்தி தேடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எங்க இருந்தாலும் வந்துருன்னு ஐரனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அப்புறமா மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூம்க்கு போய் மொபைல் டார்ச் வெளிச்சத்துல செக் பண்றாங்க. அங்க ஒரு ஜன்னல் ஓப்பன்ல இருக்கு. அப்ப ஐரனோட நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஐரனை கடத்தி வச்சிருக்கதா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதே நேரம் பாக்கோ வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்த பிலிப் கிட்ட ஐரனை காணும்னு இன்ஃபார்ம் பண்றாரு. அவ என் கூட இருந்தப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தான்னு பிலிப் சொல்றான். அவளை தேடி பாருன்னு பாக்கோ பிலிப் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினோட போனுக்கு வந்த மெசேஜ அக்காவும் அக்கா ஹஸ்பண்ட் பெர்னாண்டோவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை ஐரன் இதை விளையாட்டுக்கு பண்றாளான்னு பெர்னாண்டோக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மெசேஜ அடுத்து பாக்கோவும் பாக்குறாரு. ஐரன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு காரை ஸ்டார்ட் பண்றாரு. பாக்கோவோட ஒய்ஃபு, ஹீரோயின், பெர்னாண்டோ 3 பேரும் கார்ல ஏறிக்கிறாங்க. கொட்டுற மழையில பாக்கோ காரை ஓட்டிட்டு போறாரு. அப்ப முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கதை பார்த்த பாக்கோ அந்த காரை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி உள்ள செக் பண்றாரு. பாக்கோவோட ஒய்ஃப் டீச்சரா ஒர்க் பண்ற ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் அந்த கார்ல இருக்காங்க. வெட்டிங் பார்ட்டியில வீடியோ கவரேஜ் பண்றதுக்காக ட்ரோன்லாம் கொண்டு வந்ததும் இவங்க தான். இந்த கார்ல ஐரன் இல்ல. அவங்கள போ சொல்லிட்டு பாக்கோ காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறப்ப ரோடே பிளாக் ஆயிருக்கு. கட்டான எலக்ட்ரிசிட்டி கேபிள ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எந்த ரூட்ல போறதுன்னு காரை நிறுத்தி பாக்கோ யோசிச்சுட்டு இருக்காரு. கடத்தினவங்களை நம்ம பிடிக்கிறது கஷ்டம்னு பெர்னாண்டோ சொல்லவும் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்னு ஹீரோயின் கத்துறாங்க. பாக்கோ பெட்ல கிடந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் பத்தி சொல்றாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணை கடத்திருக்காங்க. கிட்னாப்பர்ஸ் கேட்ட பணத்தை கொடுக்காம அந்த ஃபேமிலி போலீஸ்க்கு போனனால கிட்னாப்பர்ஸ் குட்டி பொண்ணை கொலை பண்ணிக்காங்க. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாக்கோ சொன்னதும் ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. ஐரன் மிஸ்ஸிங்னு இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஐரனை லாஸ்டா யாரு பார்த்தாங்கன்னு பாக்கோ கேட்க அதை நீங்க பிலிப்பை தான் கேட்கணும்னு ரோசி சொல்றாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரில. 2 பேரும் லாஸ்டா ட்ரிங்க் பண்ணிக்காங்க. அப்புறமா ஐரன் தூங்க போயிட்டான்னு பாக்கோ சொல்றாரு. ஒருவேளை பார்ட்டிக்கு வந்த யாரோ அவ ட்ரிங்க்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலான்னு தங்கச்சி சொல்றாங்க. ஐரன் ரூம்ல தனியா இருந்தப்ப பவர் கட் ஆனதே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குன்னு மாப்பிள்ள சொல்றாரு. சரி அப்படின்னா போலீஸ்க்கு போயிடலான்னு தங்கச்சி சொல்ல அது மட்டும் வேண்டான்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஐரன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறப்ப பார்ட்டி வீடியோ செக் பண்ணலான்னு பாக்க ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. வீடியோ கவரேஜ் பண்றதுக்கு ஹை ஸ்கூல் பசங்க ஏன் வந்தாங்கன்னு அவங்க மேல அக்காக்கு டவுட் வருது. அந்த பசங்க அப்படிலாம் பண்றவங்க கிடையாதுன்னு பாக்கோவோட ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப பிலிப் அங்க வரான். ஐரனை இவனால கண்டுபிடிக்க முடியல. இது ஒன்றும் ஐரன் பண்ற பிராங்க்லாம் இல்லைன்னு பிலிப் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படிதான் இல்லைன்னு பிலிப் சொல்றான். சடனா பவர் கட் ஆனது, பெட்ல நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் கிடந்தது, இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ப்ரொஃபஷனல் கிட்னாப்பர்ஸ் தான் பண்ணிக்கணும்னு பாக்க சொல்றாரு. அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள வந்துட்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை போட்டுட்டு போயிருக்கானான்னு அக்கா கேட்குறாங்க. அது ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பாக்கோவோட ஒய்ஃப் சொல்றாங்க. ஹீரோயின் சோகமா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை கையில வச்சுக்கிட்டு இதை பத்தி தெரியுமான்னு அக்கா கிட்ட கேட்குறாங்க. அது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அதை பத்தி யோசிக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு அக்கா சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோயின் அழுதுகிட்டே படுக்கிறாங்க. பாக்கோவும் ஒய்ஃபும் அங்கிருந்து கிளம்புறாங்க. போலீஸ் கிட்ட போகணுமா வேண்டாமான்னு அந்த ஃபேமிலி டிசைட் பண்ணிக்கட்டும்னு கார்ல போறப்ப ஒய்ஃப் சொல்றாங்க. ஐரனை நினைச்சாவே கவலையா இருக்குன்னு பாக்கோ சொல்றாரு. அவ அம்மா விடவ அவங்களுக்கு கவலையா இருக்க போகுதுன்னு ஒய்ஃப் அசால்ட்டா பேசுறாங்க. இதுவே நம்ம பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவியான்னு பாக்கோ கேட்க நமக்கு தான் பொண்ணே இல்லையேன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த முதல்ல உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை வர வைன்னு ஹீரோயின் கிட்ட அக்காவும் தங்கச்சியும் சொல்றாங்க.
ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் ஐரின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கோ அங்கே வராரு. அலெக்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு பாக்கோவும் சொல்ல அவரால் அதை தாங்கிக்கவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அலெக்ஸுக்கு கால் பண்ணி ஐரன் மிஸ் ஆனதையும் பிளாக்மெயில் மெசேஜ் வந்ததையும் சொல்லுன்னு பாக்கோ சொல்கிறாரு. சரி நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பாக்கோ போகிறாரு. ஹீரோயின் அலெக்ஸுக்கு கால் பண்ணி விஷயத்தை அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அடுத்த அக்காவும் ஃபெர்னாண்டோவும் வராங்க. ஊரில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறப்ப நேற்று வந்து ஏன் பொண்ணு எதுக்கு கடத்தணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஐரனோட அப்பாவால் தான் பணத்தை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு தான் கடத்திருக்காங்கன்னு அக்கா சொல்கிறாங்க. ஏன்னா அலெக்ஸு இந்த ஊரோட சர்ச்சுக்கு பண உதவி பண்ணது எல்லாருக்குமே தெரியுமா. ஆனால் அலெக்ஸுக்கு 2 வருஷமா வேலையே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பாக்கோ தன்னோட வைன்யார்டில் இருக்காரு. அப்போ அவரோட ஒய்ஃபு ஸ்கூல்லேருந்து பதட்டமாக வந்து ஃபோனை காட்டுறாங்க. ஐரனை விடுறதுக்கு 3 லட்சம் யூரோஸ் கேட்டு பாக்கோவோட ஒய்ஃபுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆனனால தான் நமக்கும் பிரச்சனை வருதுன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நீ கூட்டிகிட்டு வந்த ஸ்கூல் பசங்க கூட பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலான்னு பாக்கோ சொல்லவும் அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியும்னா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு ஒய்ஃபு கோவமாக சொல்ல பாக்கோவால் பதில் சொல்ல முடியல. பார்ட்டியில் எடுத்த வீடியோஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை அந்த பசங்க கிட்டேருந்து பாக்கோவோட ஒய்ஃப் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை பாக்கோ கிட்ட கொடுக்குறாங்க. பாக்கோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. 3 லட்சம் யூரோஸ் கேட்டு ஹீரோயினுக்கும் மெசேஜ் வந்திருக்கு போல. எங்களுக்கும் அதே மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்கோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோயின் வர சொல்லவும் பாக்கோ கிளம்பி போகிறாரு. நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாருன்னு பாக்கோவோட ஒய்ஃபு வருத்தப்படுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட அப்பா பாரில் குடிச்சிட்டு ஒருத்தர் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கார்ட்ஸ் விளையாடி தோத்து போய் தன்னோட நிலத்தை இழந்திருக்காரு. இந்த நிலத்தை திருப்பி கேட்டு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காரு போல. பாக்கோ அங்கே வந்து சண்டை பெருசாகாமல் அப்பாவை பார்லேருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன் இப்படி குடும்பமானம் போகிற அளவுக்கு நடந்துக்கிறீங்கன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பாவை திட்டுறாங்க. நம்ம ஐரினை காப்பாற்றுறதுக்கு நமக்கு பணம் வேணும்லன்னு அப்பா சொல்கிறாரு. பாக்கோவோட பேரண்ட்ஸு ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் சர்வன்ஸாக இருந்திருக்காங்க போல. இப்போ பாக்கோ கிட்ட இருக்கிற வைன்யார்டும் ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கின நிலம்தான் போல. என் பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நிலத்தை குறைச்ச விலைக்கு வாங்கி ஏமாத்திருக்கேன்னு பாக்கோ மேலேயும் அப்பா கோவப்படுறாரு. இதை கேட்டு பாக்கோ வருத்தப்படுறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வரவும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நிலத்தை வாங்கினேன்னு பாக்கோ கேட்குறாரு. பாக்கோ கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோயின் தான் இருக்கிறத கொடுத்தா போதுன்னு சொல்லி நிலத்தை விற்றுருக்காங்க. இது தெரியாமல் பாக்கோ பணம் தரணும்னு அப்பா புலம்பிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயின், பாக்கோ, ஃபெர்னாண்டோ 3 பேரும் போய் ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. இவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஃபெர்னாண்டோவோட ஃப்ரெண்டா இவரை டிடெக்டிவ்னே சொல்கிறேன். வெட்டிங் பார்ட்டியில் எடுத்த வீடியோவையும் கிட்னாப்பர்ஸ் பணம் கேட்டு அனுப்பின மெசேஜையும் டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் காட்டுறாங்க. இந்த மாதிரி கிரிமினல் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வச்சு நிறைய சிம் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்பரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. போலீஸ் கிட்ட போக ஹீரோயின் பயப்படுறாங்கன்னு டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு. எப்படியும் கிட்னாப்பர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நம்ப வைக்கணும்னா நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுற மாதிரி காட்டிக்கங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஃபெர்னாண்டோவையும் பாக்கோவையும் வெளியே இருக்க சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டிடெக்டிவ் தனியாக பேசுகிறாரு. பணம் கேட்டு பாக்கோவோட ஒய்ஃபுக்கும் கிட்னாப்பர்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி, பாக்கோ எப்படி பழக்கம்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. சின்ன வயசுலேருந்தே ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் பிரிஞ்சிங்களான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஒருவேளை ஹீரோயின் பிரிஞ்ச கோவத்தில் பாக்கோ இருந்திருக்கலாம். அந்த கோவத்தில் பொண்ணை கடத்திருக்கலாம்ல. அதை டிடெக்டிவ் கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு. ஆனால் கிட்னாப்பர்ஸு பாக்கோவோட ஒய்ஃபுக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னு டிடெக்டிவ்க்கே புரியல. உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் வரலன்னு டிடெக்டிவ் கேட்க இந்த தடவை அவரால் வர முடியலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸையும் சஸ்பெக்டாக வச்சு தான் டிடெக்டிவ் யோசிக்கிறாரு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்கிறேன்னு 3 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனில் பாக்கோ ஹீரோயினை காரில் உட்கார வச்சுட்டு ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவர் பாக்கோவோட வைன்யார்ட் பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்காரு. எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, வைன்யார்டை நீயே வாங்கிட்டு எனக்கு பணம் கொடுன்னு பார்ட்னர்கிட்ட பாக்கோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. என்ன ப்ராப்ளம்னு பாக்கோ சொல்லலை. சரி, யோசிச்சு சொல்கிறேன்னு பார்ட்னர் சொன்னதும் பாக்கோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. காரில் உட்காந்துருந்த ஹீரோயின் கிட்னாப்பர்ஸ் அனுப்பின அடுத்த மெசேஜை பார்த்து ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. என்னன்னா ஐரன் மூச்சு விடவே சிரமப்படுறாலாம். அவள் சாகிறதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு மெசேஜில் இருக்க. இந்த தடவையும் இதே மெசேஜை பாக்கோவோட ஒய்ஃபுக்கும் அனுப்பியிருக்காங்க. அடுத்த சீனில் பாக்கோவும் ஃபெர்னாண்டோவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பார்ட்டி வீடியோவை செக் பண்ணதில் சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லை. இந்த கிட்னாப்பையே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அலெக்ஸே செஞ்ச வேலையாக இருக்கக்கூடாதுன்னு ஃபெர்னாண்டோ சந்தேகப்படுறாரு. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் 2 வருஷமாக வேலையே இல்லாமல் இருக்காருன்னு ஹீரோயின் சொன்னாங்கல்ல. ஸோ அலெக்ஸு கடை வாங்கியிருக்க சான்ஸ் இருக்குது. அதை அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறனால பொண்ணை வச்சே கிட்னாப் பிளானை போட்டிருக்கலான்னு ஃபெர்னாண்டோ ஒரு கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அர்ஜென்டினால இருந்த அலெக்ஸு எப்படி கிட்னாப் பண்ணிக்க முடியும்னு பாக்கோ கேட்குறாரு. ஒருவேளை அலெக்ஸை கூப்பிட்டாருன்னு அலெக்ஸோட பொண்ணே கிளம்பி போயிருக்கலான்னு ஃபெர்னாண்டோ சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்காதுன்னு பாக்கோ நினைக்கிறாரு. கிட்னாப்பர் எதுக்கு பாக்கோவோட ஒய்ஃபுக்கும் பணம் கேட்டு மெசேஜ் அனுப்பணும்னு ஃபெர்னாண்டோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் அலெக்ஸும் ஹீரோயினோட சொந்த ஊருக்கு வராரு.
போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு அலெக்ஸ் இறங்க போகிறப்ப ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஹீரோயின் சொன்னதும் அலெக்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு டிசைன் பண்ணுறாரு. ஆனால் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போலீஸ்கிட்ட போகிறது தான் சரின்னு தோணுது. நேரம் ஆக ஹீரோயினுக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா ஆயிரன் கிட்ட மெடிசனும் இல்லைல்ல, பணத்தை ரெடி பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கன்னு அப்பாவும் அட்வைஸ் பண்ணுறாரு. பாக்கோ வைன்யார்டை விற்று பணத்துக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்த ஹீரோயின் சொல்கிறாங்க. பாக்கோ ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. நாங்கள் மீட் பண்ண டிடெக்டிவ் பணத்தை ரெடி பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னார், அதான் எப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கிட்னாப்பர்ஸை எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும், நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஹஸ்பண்ட் கேட்க, அதுதான் எனக்கும் தெரியலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் அலெக்ஸும் ஒரு சீக்ரெட் பிளேஸில் டிடெக்டிவை மீட் பண்ணுறாங்க. கூட பாக்கோவும் ஃபெர்னாண்டோவும் இருக்காங்க. டிடெக்டிவ் அலெக்ஸை தனியாக கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்குறாரு. இந்த கேப்பில் பாக்கோ ஹீரோயின் கிட்ட உன் ஹஸ்பண்டை நம்புறியான்னு கேட்குறாரு. அவர் குழந்தைங்க மேலே உயிரே வச்சிருக்காருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதே நேரம் டிடெக்டிவை காட்டுறாங்க. ஹீரோயினையும் பசங்களையும் அனுப்பி வச்சுட்டு அலெக்ஸ் மட்டும் அர்ஜென்டினாவில் இருந்தது டிடெக்டிவ்க்கு சந்தேகமாக இருக்கு. அதை பற்றி அலெக்ஸ் கிட்ட டிடெக்டிவ் கேட்க, ஜாப் இன்டர்வியூனால தான் என்னால் வர முடியலன்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் ஜாப் எதுவும் கிடைக்கலையா, ஏன் ஆல்கஹால் தான் பிரச்சனையான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. அலெக்ஸு ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருந்ததையும் ஹீரோயின் சொல்லிட்டாங்க போல. நான் குடியை விட்டு 16 வருஷம் ஆயிடுச்சுன்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. ஆயிரன் கிட்னாப்பில் போலீஸ் உங்களை தான் சந்தேகப்படுவாங்கன்னு டிடெக்டிவ் சொல்லவும், ஆயிரன் என்னோட பொண்ணுன்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. ஃபெர்னாண்டோ கிட்ட வந்து, நான் குடிகாரன் வேலை இல்லாதவன் நீ தான் டிடெக்டிவ் கிட்ட சொன்னியான்னு அலெக்ஸ் கோவப்படுறாரு. ஹீரோயின் தான் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. டிடெக்டிவ் கிட்ட உங்களை பற்றி நான் தான் சொன்னேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீயும் உன் ஃபேமிலியும் என் மேலே சந்தேகப்படுறீங்களான்னு அலெக்ஸ் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, எல்லாரும் நம்ம பொண்ணு கிடைக்கும் தான் நினைக்கிறாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அலெக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. போலீஸ்கிட்டையும் போக முடியல, ஆயிரனை காப்பாற்றுறதுக்கு பணமும் இல்லை. அப்போ ஹீரோயின் வந்து பணத்துக்கு ஒரு வழி இருக்குது, பாக்கோ கிட்ட கேட்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பணம் ரெடி பண்ணுற மாதிரி பாக்கோ நடிக்க தானே செஞ்சார்னு அலெக்ஸ் சொல்ல, நான் கேட்டால் பாக்கோ நிஜமாகவே பணத்தை ரெடி பண்ணுவார்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவரையும் பணம் கொடுக்க போகிறாரு, நீ கேட்குறது வேஸ்ட்டுன்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. நான் ட்ரை பண்ணுறேன், பாக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டா போலீஸ்கிட்ட போகலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் பாக்கோவோட வீட்டுக்கு போகிறத காட்டுறாங்க. நிஜமாவே வைன்யார்டை உங்களால் விற்க முடியுமான்னு பாக்கோ கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. பாக்கோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து சும்மா இருப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, என்னை நம்பி எம்ப்ளாயீஸும் அவங்க ஃபேமிலிஸும் இருக்காங்கன்னு பாக்கோ சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோயின் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. ஆயிரன் பாக்கோவுக்கு பிறந்த பொண்ணா. ஹீரோயின் பாக்கோவை பிரிஞ்சு அலெக்ஸை கல்யாணம் பண்ணி அர்ஜென்டினாவுக்கு போனதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு தனியாக வந்திருக்காங்க. அவங்க திரும்ப அர்ஜென்டினாவுக்கு கிளம்புறப்ப பாக்கோ தான் ஏர்போர்ட்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ பாக்கோ ஹீரோயினை மறக்க முடியலன்னு கையை பிடிச்சிட்டு அழுதுருக்காரு. அனல் மேலே பனித்தோலி அப்படின்னு 2 பேரும் க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜென்டினாவுக்கு போன ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆயிரன் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் பாக்கோவுக்கு பேச்சே வரல. நான் உங்களை விட்டு போனதுக்காக நம்ம பொண்ணை பழி வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இவங்க வெளியே போகிறப்ப பாக்கோவோட ஒய்ஃப் உள்ளே வராங்க. இவளுக்கு என்ன வேணுமான்னு பாக்கோ கிட்ட ஒய்ஃப் கேட்குறாங்க. லாராக்கு நம்ம உதவி வேணும்னு பாக்கோ சொல்கிறாரு. உதவி தான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு ஒய்ஃப் சொல்ல, பண உதவின்னு பாக்கோ சொல்கிறாரு. பணத்தையும் பாக்கோ கிட்ட வந்து கேட்கணும்னு ஒய்ஃப்க்கு புரியல. நிலத்தை ஹீரோயின் குறைச்ச விலைக்கு விற்றனால அதை இப்போ சரி கட்ட பார்க்குறாங்கன்னு பாக்கோ பொய் சொல்கிறாரு. ஆயிரன் பற்றின உண்மையை ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அடுத்த சீனில் பாக்கோவும் ஒய்ஃபும் ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. பாக்கோ வாங்கின லேண்ட் விஷயத்தில் ஹீரோயினோட ஃபேமிலிக்கு திருப்தி இல்லாதனால அதை பற்றி பேசி செட்டில் பண்ணணும்னு ஒய்ஃப் நினைக்கிறாங்க. எதுக்குமே உதவாத கண்டிஷனில் இந்த லேண்டை பாக்கோ வாங்கி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே 7 வருஷம் ஆச்சுன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் குறைச்ச விலைக்கு கொடுத்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. யாரோட பணமாக இருந்தாலும் சரி, என் பொண்ணை காப்பாற்ற எனக்கு பணம் வேணும்னு அலெக்ஸ் சொன்னதும் பாக்கோ எதுவுமே சொல்லாமல் எந்திரிச்சு போகிறாரு. ஏன் பொண்ணுன்னு அலெக்ஸ் சொல்கிறது உண்மை தெரிஞ்ச பாக்கோக்கு உறுத்துது. அடுத்து அலெக்ஸ் ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறாரு. பாக்கோ கிட்ட என்ன சொன்னேன்னு அலெக்ஸ் கேட்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னா ஐரின் பாக்கோவோட பொண்ணுன்னு அலெக்ஸுக்கும் தெரியும் போல. இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு முன்னாடியே ஹீரோயினும் அலெக்ஸும் டிசைட் பண்ணியிருந்தாங்களாம். பாக்கோ கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டான்னு அலெக்ஸ் நினைக்கிறாரு. ஐரின்காக தான் சொன்னேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பாக்கோவும் ஒய்ஃபும் வீட்டில் இருக்கிறப்ப வைன்யார்டை விற்று பணம் ரெடி பண்ண போகிறேன்னு பாக்கோ சொல்கிறாரு. அவங்க கேட்டாங்கன்னு நீங்களும் அடிப்பணிஞ்சு போகாதீங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஐரினை எப்படியா காப்பாற்றணும்னு பாக்கோ சொல்லவும், உங்களுக்கு என்னதான் வந்துச்சுன்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. உன் பொண்ணாக இருந்து அதை பண்ண மாட்டியான்னு பாக்கோ கேட்க, அதுதான் நான் அம்மாவே ஆக விரும்பலன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஐரின் தன்னோட பொண்ணுங்கிற உண்மையை பாக்கோ போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டதும் ஒய்ஃப்க்கு ஷாக்கிங்காக இருக்கு.
அது பணத்துக்காக ஹீரோயின் சொன்ன பொய்யா கூட இருக்கலான்னு ஒய்ஃப் சொல்லவும், இல்லை எங்களுக்குள்ள நடந்தது உண்மைதான்னு பேக்கோ சொல்கிறாரு. ஆனால் ஒய்ஃபால் அதை ஏற்றுக்கவே முடியல. பணத்துக்காக மொத்த ஃபேமிலியை ட்ராமா பண்ணுறாங்க, நீங்கள் முட்டாளாயிராதீங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு நேராக ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. பேக்கோ சொன்ன விஷயத்தை பற்றி கேட்க, உங்ககிட்ட இதை சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது பணத்துக்காக சொன்ன பொய்யான்னு ஒய்ஃப் கேட்க, இல்லை என் ஹஸ்பண்ட்கே தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் பேக்கோவோட ஒய்ஃபு திரும்பி வராங்க. அடுத்த சீனில் பேக்கோ ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. பேக்கோ தன்னோட வைன் யாரை வித்துட்டார் போல. இந்த விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வருது. இப்போ டிடெக்டிவும் அங்கே தான் இருக்காரு. ஐரின் தூங்கிட்டு இருந்த அதே ரூமில் தான் ஹீரோயினோட பையனும் தூங்கியிருக்கான். சின்ன பையனை கடத்துறது தான் ஈஸி. அப்படி இருந்தும் எதுக்கு டீனேஜ் பொண்ணை கடத்திருக்காங்கன்னா ஒரு காரணத்தோட தான் இருக்கும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அது என்னவா இருக்கும்னு அலெக்ஸ் கேட்குறாரு. ஐரின் பேக்கோவோட பொண்ணுங்கிற உண்மையை பேக்கோவோட ஒய்ஃப் மூலமாக ஃபெர்னாண்டோ தெரிஞ்சுக்கிட்டாராம். ஃபெர்னாண்டோ டிடெக்டிவ் கிட்டையும் சொல்லிட்டார் போல. ஐரின் பேக்கோவோட பொண்ணு தானான்னு இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்டு டிடெக்டிவ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா கடத்தினது ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இல்லை, இந்த உண்மை தெரிஞ்ச உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரோ ஒருத்தர் தான்னு டிடெக்டிவ் கெஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஐரின்காக அலெக்ஸ் பணம் கொடுக்க முடியாட்டியும் பேக்கோ கொடுக்க சான்ஸ் இருக்குல்ல. எப்படியாவது பணம் கிடைச்சா போதும்னு நினச்சி தான் குட்டி பையனை விட்டுட்டு ஐரினை கடத்திருக்காங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஐரின் பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் தான் வச்சுருந்தோன்னு அலெக்ஸ் சொல்லவும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போகிறாரு. அடுத்த சீனில் அலெக்ஸை ஃபெர்னாண்டோவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. ஐரின்காக பேக்கோ வைன்யார்டை விற்றது உண்மையான அலெக்ஸ் கேட்க, ஆமான்னு ஃபெர்னாண்டோ சொல்கிறாரு. ஐரின் பேக்கோவோட பொண்ணாக தான் இருக்கும், அதுதான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி பல வருஷமாக பேக்கோ கூட சுற்றிக்கிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும்ல. அது மட்டும் இல்லை, ஐரினை பார்த்தா பேக்கோவோட ஜாடை தெரியுதேன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே சந்தேகம் வந்திருக்கு. இப்போ அந்த சந்தேகம் கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு ஃபெர்னாண்டோ சொல்கிறாரு. யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எவ்ரிபடி நோஸ் அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பேக்கோவும் ஒய்ஃபும் வீட்டில் இருக்காங்க. இன்னும் லாராவை லவ் பண்ணுறீங்களான்னு ஒய்ஃப் கேட்க, நான் பண்ணுறது எல்லாமே ஐரின்காக தான்னு பேக்கோ சொல்கிறாரு. ஒய்ஃபால் அதை ஏற்றுக்க முடியல, என்னமோ பண்ணுங்கன்னு ஒய்ஃப் விரக்தியாக பேசுகிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட வீடை காட்டுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸு பார்ட்டி வீடியோ பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு புதுசாக தெரியவும் அது யாருன்னு அலெக்ஸ் கேட்குறாரு. அது எங்கள் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அந்த ஒரு நைட் மட்டும் இங்கே இருந்துட்டு கிளம்பிட்டான்னு ஃபெர்னாண்டோ சொல்கிறாரு. இதை யார் பண்ணாங்களோ அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பேக்கோ அலெக்ஸை மீட் பண்ணுறாரு. கிட்னாப்பர்ஸ் கேட்ட மொத்த பணமும் இப்போ என்கிட்ட இருக்குன்னு பேக்கோ சொல்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு அலெக்ஸ் கேட்குறாரு. இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு ஐரினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னைய நானே மன்னிக்க முடியாதுன்னு பேக்கோ சொல்கிறாரு. இது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அலெக்ஸ் சொல்ல, அவசியம் இல்லை ஆனால் உரிமை இருக்குன்னு பேக்கோ சொல்கிறாரு. 16 வருஷம் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சு வச்சு தேவை வர்றப்ப சொல்லணும்னு தோணுச்சான்னு பேக்கோ கோவப்படுறாரு. ஐரின் மட்டும் என் வாழ்க்கையில் வரலைன்னா நான் குடிச்சே செத்துருப்பேன்னு அலெக்ஸ் சொல்கிறாரு. பேக்கோவால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ஹீரோயின் அலெக்ஸ் கிட்ட சொன்னப்ப அதை கடவுள் கொடுத்த கிஃப்டாக அலெக்ஸ் நினச்சிருக்காரு. கருவை கலைக்க வேண்டான்னு சொன்னதே அலெக்ஸ் தான். என்னை காப்பாற்றின கடவுள் ஐரினையும் காப்பாற்றுவார்னு அலெக்ஸ் சொல்ல, அதுக்கு கடவுள் அனுப்பி வச்ச ஆள் நான் தான் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேக்கோ போகிறாரு. பேக்கோவோட உதவியை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு ஹீரோயினும் அலெக்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் நடு ராத்திரியில் ஒரு காரு ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதிக்கு போகிறத காட்டுறாங்க. ஒரு யங் லேடி காரை விட்டு இறங்கி ஆற்ற கடந்து போகிறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அக்கா பொண்ணு ரோசி தான். ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணும். ஹீரோயின் அப்பாவை சலூனுக்கு கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ண வச்சாங்கல்ல, அந்த சீனில் பார்த்துருப்போம். ஏன்னா இவர் அந்த பார்பர் தான். அங்கே இன்னொருத்தரும் இருக்காரு. ரோசியை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்கே வந்தன்னு கேட்குறாரு. இவர் வேற யாரும் இல்லை, ஜெர்மனியில் முறுக்கு சுட போன ரோசியோட ஹஸ்பண்ட் தான். இவரோட பேர் கேப்ரியல். ஆக கேப்ரியல், ரோசி, பார்பர் இந்த 3 idiots சேர்ந்து தான் பிளான் பண்ணி ஐரினை கடத்திருக்காங்க. இப்போ ரோசி இங்கே வந்தது நம்ம பிளானை ஸ்டாப் பண்ணிடுவோன்னு சொல்கிறதுக்காக தான். பேக்கோ பணத்தோட ரெடியாக இருக்கிறப்ப எதுக்கு பிளானை நிப்பாட்டணும்னு கேப்ரியல் கேட்குறாரு. நம்ம மொத்த குடும்பத்தையுமே சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நாளைக்கே உண்மை தெரிஞ்சிடும்னு ரோசி பயப்படுறாங்க. இவ்வளோ தூரம் இறங்கிட்டு இப்போ பின்வாங்க முடியாதுன்னு பார்பர் சொல்கிறாரு. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உன் பேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குறோன்னு கேப்ரியல் சொல்கிறாரு. ஆனால் ரோசி இதுக்கு மேலே பிளானை கண்டினியூ பண்ண விரும்பலை. நான் சொல்கிறத கேட்கலனா நிஜமாவே உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்னு ரோசி மிரட்டுறாங்க. அதனால வேற வழியே இல்லாமல் கேப்ரியலும் ஓகே சொல்கிறாரு. நாளைக்கு விடிஞ்சதும் ஐரினை ரிலீஸ் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பணம் கேட்டு ஹீரோயினுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பாமல் பேக்கோவோட ஒய்ஃபுக்கும் அனுப்புனது பார்பர் தான். இந்த விஷயம் கேப்ரியலுக்கு தெரியாது போல. பார்பருக்கு பிளானை ட்ராப் பண்ண மனசே இல்லை. பாவம் டெம்போலாம் வச்சு கடத்திருப்பான் போல. கேப்ரியல் ப்ராமிஸ் பண்ணதை நம்பி ரோசி அங்கேருந்து கிளம்புறாங்க.
வீட்டுக்குள்ள நைஸா நுழையிறப்ப ஹீரோயினோட அக்கா தூங்காம இருக்காங்க. அதாவது ரோசியோட அம்மா. உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு ரோசி போயிருப்பாங்க போல. மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாம ரோசி வந்திருக்கதை பார்த்து அக்காக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்ல, ரோசி பேண்ட் ஈரமா இருக்குன்னு வந்த உடனே பேண்ட்டை சேஞ்ச் பண்றாங்க. பேண்ட் எப்படி ஈரமாச்சுன்னு அக்கா கேட்க சும்மா ஒரு காரணத்தை சொல்லி ரோசி சமாளிக்கிறாங்க. ரோசியோட ஷூஸ்ல சகதியா இருக்கிறதையும் அக்கா நோட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பாக்கோக்கு வீடியோ காலையில மெசேஜ் வருது. காப்பாத்துங்கன்னு ஐரின் கத்துற வாய்ஸ் மெசேஜும் பணத்தை எங்க கொண்டு வரணுங்கிற டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. இதோ வரேன்டா கிட்னாப் நாயேன்னு பாக்கோ பேக்ல பணத்தை அள்ளி போட்டு கார்ல கிளம்புறாரு. ஐரின்காக தான் பாக்கோ போறாருன்னு ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க. மெசேஜ்ல சொல்லி இந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு பாக்கோ கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. அங்க ஆள் நடமாட்டமே இல்ல, யாரையுமே காணோமேன்னு பாக்கோ தேடி பாக்குறாரு. பணம் கார்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஐரினை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கத்துறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆத்துக்குள்ள ஏதோ விழுகிற மாதிரி சத்த கேட்கவும் பாக்கோ ஓடி போய் பாக்குறாரு. யாருமே இல்ல. திரும்பி காருக்கு வந்து பார்த்தா பணம் இருந்த பேகை மட்டும் காணோம். கார் பேக் சீட்ல ஐரின் கை கால் வாயெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கா. கேப்ரியலும் பார்பரும் பாக்கோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஐரினை கொண்டு வந்து போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க போல. ஐரினை பார்த்ததும் பாக்கோ இமோஷனல் ஆகுறாரு. நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்லி நெத்தியில கிஸ் பண்றாரு. கிளைமேக்ஸ்ல பாக்கோ ஐரினை பத்திரமா கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்டையும் அலெக்ஸ் கிட்டையும் ஒப்படைக்கிறாரு. அலெக்ஸ் பாக்கோக்கு தேங்க் பண்றாரு. நீங்க இழந்த பணத்தை நான் திருப்பி தருவேன்னு அலெக்ஸ் சொல்ல முதல்ல ஐரினை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, வீக்கா இருக்கான்னு பாக்கோ சொல்றாரு. ஹீரோயின் பாக்கோவை ஹக் பண்ணி நன்றி சொல்றாங்க. ஐரினை கூட்டிட்டு ஹீரோயினும் அலெக்ஸும் கிளம்புறாங்க. ஐரின் கிடைச்சிட்டான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிய வருது. பாக்கோ வீட்டுக்கு போய் பாக்குறப்ப ஒய்ஃப் வீட்டுல இல்ல. இதுக்கு மேல பாக்கோவோட வாழ முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க போல. ஐரின் கிடைச்சதுல ஹீரோயினோட அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஐரினோட ஷூஸும் சகதியா இருக்கிறத பார்த்த அக்கா கூட்டி கழிச்சு பார்த்து என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆட திருன்னு சூனாப்பான மாதிரி ரோசி நிக்கிறா. எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி அக்கா முறைக்கிறாங்க. ஹீரோயின் அலெக்ஸ் ஐரின் பையன் 4 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்க. பிலிப் ஐரின் கிட்ட வந்து ரீச் ஆனதும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். அலெக்ஸ் காரை ஸ்டார்ட் பண்றப்ப ஐரின் ஒரு கேள்வி கேட்கிறா. என்னை காப்பாத்த நீங்க வராம பாக்கோ ஏன் வந்தாருன்னு கேள்வி கேட்கவும் அலெக்ஸால எந்த பதிலும் சொல்ல முடியல, அமைதியா இருக்காரு. நேரம் வரும்போது ஐரின் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அலெக்ஸ் நினைக்கிறார் போல. ஹீரோயினோட ஃபேமிலி அர்ஜென்டினாக்கு கிளம்புறாங்க. ஹீரோயினோட அக்கா பெர்னாண்டோ கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. அநேகமா அது ரோசி பண்ண வேலையை பத்தியா தான் இருக்கும். கேப்ரியலும் பார்பரும் மட்டும் பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. இதோட படம் முடியுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த விஷயம் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்த கதையில சந்திப்போம். தேங்க்யூ.